ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். திஸ் இஸ் வெங்கி ஸ்டோரி. இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வாழா 2 பயோபிக் ஆஃப் பில்லியன் ப்ரோஸ் அதோட ரிவ்யூ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ நேற்றுக்கு வந்து சிஎஸ்கே வந்து தோற்றுருச்சு. ஸோ அதோட வருத்தத்துலேயும் இன்றைக்கி மார்னிங் போய் பார்த்துட்டு வந்தேன். ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னே சொல்லுவேன். எனக்கு வாழா 1 வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ அதில் வந்து ஒரு அப்பாவுக்கும் மகனுக்கும் உள்ள அந்த பாண்டிங் வந்து அதை சூப்பராகவே காமிச்சிருப்பாங்க. அது பில்லியன் பாய்ஸை வச்சு பேசியிருப்பாங்க, இல்லை பில்லியன் ப்ரோஸை பற்றி பேசியிருக்காங்க. வாழா 1 வாழா 2 அது ரெண்டுத்தையுமே கம்பேர் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. ஏன்னா நான் நான் நினச்சேன், ஓகே எப்படின்னா வாழா 2 வந்து ஓரளவுக்கு தான் இருக்கும், வாழா 1 தான் பெஸ்ட்டாக இருக்க போகுது. நான் அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் ஆக்சுவலி போனது. ஸோ அந்த மைண்ட் செட்டை உடைக்கிற அளவுக்கு இவங்களோட ஸ்கிரிப்ட் நல்லாவே இருந்ததுன்னே சொல்லுவேன். நிறையா சீன்ஸ் வந்து எனக்கு நல்லாவே ரிலேட் ஆச்சு. நம்ம மனசில் இருக்கிற சில விஷயங்கள்லாம் அழகாகவே அவங்க வந்து கன்வே பண்ணிட்டாங்க. ஸோ இதே மாதிரி நம்ம நிறைய கதைகள் பார்த்துருப்போம். நம்ம இப்போ யூத்து கூட நம்ம பார்த்துருப்போம். ஸ்கூல் டேஸ் அந்த விஷயங்களை வந்து அழகாகவே அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ நிறைய கதைகள் இருக்குது. பட் வாழா 2 வந்து எனக்கு அது பிடிச்சது வந்து என்னென்னா, அவங்க அதை வந்து ப்ரெசென்ட் பண்ண விதம் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஸோ இதோட ஸ்டோரி ரொம்பவே சிம்பிள்னே சொல்லுவேன். ஸோ 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அஷீர், அலன், அஜின் அண்ட் விநாயக். ஸோ இவங்க 4 பேர் இருக்காங்க. இந்த 4 பேருமே ஃப்ரெண்ட்ஸாக இருந்துட்டு ஸோ 12th வந்து ரகலை பண்ணி ஸோ கிட்டத்தட்ட எக்ஸாமே எழுத முடியாத நிலைமைக்கு அந்த சுச்சுவேஷனில் இவங்க வந்து ஃபைட்டு இந்த மாதிரி தான் போயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் இவங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது. திரும்பி இந்த 12th நம்ம எப்படியாவது பாஸ் ஆகிட்டு யூகேவும் சார் ஸோ படித்து பாஸ் பண்ணிவிட்டு யூகேயில் செட்டில் ஆகணும். இதுதான் இவங்க 4 பேரோட எய்மாக இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் இவங்க யூகே போய் செட்டில் ஆனாங்களா இல்லையான்றது தான் மற்ற ஸ்டோரி. ஸோ இந்த சிம்பிள் ஸ்டோரிக்குள்ளே சிப்ளிங்ஸோட அந்த எமோஷன்ஸு, பேரண்ட்ஸோட எமோஷன்ஸ் அது எல்லாத்தையுமே அழகாக அவங்க ரிலேட் பண்ண விதம் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இதில் வந்து நடுவில் ஒரு போலீஸ் ஒருத்தர் வருவார். அவர் பேர் அல்ஃபோன்ஸ் புத்ரின். அவரோட ரோல் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தே சொல்லுவேன். ஏன்னா நம்ம இந்த லப்டா லேடிஸில் வந்து இந்த கடைசியாக ஒரு போலீஸ்காரர் வந்து ஃபஸ்ட்டு வில்லனாக காட்டுவாங்க. அதுக்கப்புறம் கடைசியாக அவரோட அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீன் நல்லா இருக்கும்ல, அதே மாதிரி ஒரு சினாரியோ வந்து அல்ஃபோன்ஸ் புத்ரின் அவர் அந்த போலீஸாக நடிச்சிருப்பார். சூப்பராக இருக்குன்னே சொல்லுவான். அவரோட டைலாக் டெலிவரி ஆகட்டும், அவருக்கான அந்த ஒரு கேரக்டரே சூப்பராக இருந்தது. எனக்கு ரொம்பவே ரிலேட் ஆச்சு. ஏன்னா நான் கேட்க வேண்டிய எல்லா கேள்வியுமே அந்த மனுஷனுக்கு டைலாக்ஸாக கொடுத்துருந்தாங்க. அதை அவர் டெலிவர் பண்ண விதமும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்ததுன்னே சொல்லுவேன். ஏன்னா நம்ம ஸ்கூல்ஸில் வந்து ஏன் ஒரு பசங்க வந்து அதர் தென் ஸ்டடீஸை தாண்டி ஏன் வெளில போகிறாங்கன்றத அழகாகவே அவங்க சொல்லியிருப்பாங்க. ஏன்னா நம்ம ஸ்கூல்ஸில் இன்னி வரைக்குமே சரி, சில ஸ்கூல்ஸில் வந்து ஸ்கூல் கிரவுண்டுன்னு இருக்குது, ஆனால் அந்த கிரவுண்டாக யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. வெளியே வந்து கிரவுண்டுன்னு இருக்கும், ஆனால் கிரவுண்டையும் நம்ம வேறு எதுக்காக தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பசங்க விளையாடுறதுக்குன்னு உள்ள அந்த ஒரு சில இடங்களையும் இவங்க வந்து ஆக்கிரமிக்கிறதும் சரி, இல்லை வெறும் 24 மணி நேரம் படிக்கணுன்ற அந்த ஒரு விஷயத்தையும் சரி அவங்க அழகாகவே அவங்க சொல்லியிருப்பாங்க. எனக்கு அது ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதே போல் அவர் வந்து அதை கேட்டிருப்பார். போலீஸ் வந்து அவர் போலீஸாக இருந்து அவர் ஒவ்வொருத்தர் விஷயத்தையும் கேட்டிருப்பார். ஏன்னா அங்கே வந்து அஜு வர்கீஸ் தான் டீச்சராக இருந்திருப்பார். ஸோ அந்த டீச்சர் வந்து யாருமே அவங்க வந்து கமெண்ட் செய்ய மாட்டாங்க, காசிப் பேச மாட்டாங்க, எதுவுமே பேச மாட்டாங்க. ஆனால் அவரை தவிர இருக்கிற மிச்ச எல்லா டீச்சர்ஸையுமே பசங்க வந்து காசிப் பேசியிருப்பாங்க, பாத்ரூமில் எழுதியிருப்பாங்க, கெட்ட கெட்ட வார்த்தையிலேயே எழுதியிருப்பாங்க. ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எப்படி நம்ம பேசுகிறோம் பழகிறோன்ற பொறுத்து தான் ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளை வந்து கேர் பண்ணுறதாகட்டும் சரி, இல்லை இந்த மாதிரி ஏதாவது விஷயம்னா காசிப் பண்ணாமல் எதுவுமே இல்லாமல் இருக்கிறது சரி. ஆனால் அதுவே இது அஜு வர்கீஸ் வந்து மனோஜ்ன்ற ஒரு கேரக்டர் எடுத்திருப்பார். ஸோ அது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா இவங்களோட பிரச்சனையில் மனோஜ் சாரை வந்து அடிச்சிருவாங்க. ஸோ அந்த அடித்ததுக்கப்புறம் மனோஜ் சார் வந்து தான் அவங்க 4 பேரையுமே அவங்க சொல்லுவாங்க, எது முக்கியம், எது இந்த டைமில் நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாதுன்ற மொத்த விஷயத்தையும் அவர் வந்து அழகாக சொல்லுவார். அவரும் பெட்லேயே இருந்துட்டு தான் அதை சொல்லுவார். ஸோ அதே போல் நம்ம அல்ஃபோன்ஸ் புத்ரின் அவர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து அவர் சொல்லுவார், ஏன்னா நானும் உங்கள் நிலைமையில் இருந்துட்டு தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்றதையும் அவர் அழகாக சொல்லுவார். ஸோ அந்த டைலாக் வந்து கடைசியாக கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி சொல்லுவாங்க, ஒரு இடத்துல சொல்லுவாங்க. அதுவும் சூப்பராகவே லிங்க் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம அழகாக வந்து அவர் கன்வே பண்ணுற அந்த ஒவ்வொரு விஷயமுமே சூப்பராக இருந்தது.
2வது விஷயம் இதோட மியூசிக். எப்பா வெறும் அந்த டொக் டொக்குன்னு சொல்லிட்டு ஒரு சவுண்டு வரும். அந்த அந்த டொக் டொக் சாரி அந்த டொக் டொக்குன்ற அந்த ஒரு சவுண்டை வச்சுக்கிட்டு ஒரு பாட்டு போட்டிருப்பாங்க பாருங்கள், சூப்பராக இருந்தது. அந்த ஸ்கூல் மெமரிஸ் எல்லாத்தையுமே அழகாக அவங்க வந்து பண்ணியிருப்பாங்க. பாட்டுமே சூப்பராக இருந்தது. பாட்டு எதையுமே குறைய சொல்லாத மாதிரியாக இருந்ததுன்னே சொல்லுவேன். ஸோ 2வது இந்த ரைட்டர் பிபின் தாஸ், மனுஷன் பின்னிட்டாயா. ப்ரொடியூசரும் அவரே தான், ரைட்டரும் அவரே தான். ஸோ பிபின் தாஸ் ஹேட்ஸ் ஆஃப். அதுக்கப்புறம் இதோட டேரக்டர் வந்து சவின் எஸ்ஏ. ஸோ அவர் தான் டேரக்டர் சூப்பராக பண்ணியிருக்காரு. 2வது ஸ்க்ரீன் ப்ளேவும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தே சொல்லுவேன். ஸோ இதில் நெகட்டிவே இல்லையான்னு கேட்டிங்கன்னா, என்னால் டக்குன்னு நெகட்டிவாக இது எதுவுமே என்னால் சொல்ல முடியல இந்த படத்தில். நான் நெகட்டிவாக இதாவது பக்கத்தில் இருந்தவங்க வந்து டக்குன்னு இப்படி திரும்பி பார்க்குற மாதிரி சில இது இருந்ததுன்னா செகண்ட் ஹாஃப் மட்டும்தான். செகண்ட் ஹாஃபில் கரெக்டாக இவங்க எல்லாருமே வந்து யூகேக்கு இவங்க வந்து ட்ரை பண்ணுவாங்க. அந்த ஒரு டைம் மட்டும் கொஞ்சம் லேக்காக இருந்த மாதிரி நினச்சிருப்பாங்க. ஸோ பட் ஆனால் அந்த சீன் இருக்கணும்னா, ஏன்னா அவங்க அப்படி இருந்தால் மட்டும்தான் அவங்க ஸோ நம்ம எல்லாருமே யூகே போகணும், ஃபாரின் போகணும்னு நினைக்கிறோம். எனக்கு இங்கே இருக்க வேணாம், நான் அங்கே போகிறேன், நான் அங்கே போய் நல்லா சம்பாதிக்கிறேன்ற அந்த ஒரு விஷயத்த மட்டும்தான் நம்ம எல்லோரும் யோசிக்கணும் தவிர, அங்கே போயிட்டு நம்ம என்ன கஷ்டப்படுறோன்றது யாருக்குமே தெரியாது. நம்ம சிப்லிங்ஸ் நமக்காக துபாயில் போய் எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்கன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ நம்ம இங்கே வந்து ஜாலியாக இருக்கிற அந்த ஒவ்வொரு செகண்டுமே அவங்க ஒவ்வொரு நிமிஷமும் அவங்க கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து நிறைய சிப்லிங்ஸ்க்கு வந்து கொஞ்சம் நல்லாவே ரிலேட் ஆகுன்னே சொல்லுவோம். ஸோ அதனால இல்லை நெகட்டிவ்ன்றது என்னால் அவ்வளோ டக்குன்னு என்னால் சொல்ல முடியல. 2வது இதோட கேஸ்டிங் க்ரூ சொல்லுவேன். ஏன்னா எந்த கேஸ்டிங்குமே இதில் வந்து ஆல்ரெடி நம்ம பழக்கப்பட்ட ஃபேஸ் மாதிரியே இருக்காது. எல்லாமே இதில் ஃப்ரெஷ்ஷான ஃபேஸாகவே இருந்தது. ஸோ அதனால் இன்னுமே நம்ம வந்து ரிலேட் பண்ண முடிஞ்சுது. ஸோ நம்ம அங்கே இருந்திருந்தால் எப்படி இருந்திருப்போன்ற அந்த ஒரு ரிலேட் வந்து அழகாகவே இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு சின்ன கேமியோ இருக்குது. அது நீங்கள் அந்த கரெக்டாக ஃபைனல் கிளைமேக்ஸ் வரப்போகும்போது அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அது பார்க்கும்போது செம்ம ஜாலியாக இருக்குவீங்க. ஸோ அந்த கேமியோவை நான் ரிவீல் பண்ணல. நீங்கள் அந்த கேமியோ வந்து நீங்கள் தேட்டரில் பாருங்கள், செம்ம பிளாஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஓவராலாக எனக்கு இந்த படம் வந்து ஒரு நல்ல ஃபீல் குட் மூவியாகவே இருந்ததுன்னே சொல்லுவேன். ஸோ சிஎஸ்கே மேட்சை முடிச்சுட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எமோஷ்னலில் நான் வெளில வந்தேன்னே சொல்லுவேன். ஸோ நீங்கள் இந்த படம் பார்த்துட்டுனா உங்களுக்கு எப்படி ரிலேட் ஆச்சுன்றதை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அன்டில் தென் கேட்ச் யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.